கோபியோட மானத்தை காப்பாற்றின பாக்யா முதல் முறையா மருமகளுக்காக ஈஸ்வரி எடுக்க போற முடிவு குறித்தா இந்த பாக்கியலட்சுமி சீரியல் குறித்து பார்க்க போறோம். ராதிகா கொடுக்குற குடைச்சல்னால கோபி குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையுமே எப்படி உண்மையை சொல்ல அப்படிங்கிற தயக்கத்தோட இருக்கிறாரு. ஆனால் ராதிகா சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டாங்க. ஆனால் கோபி எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது உண்மையை சொல்ல வராரு. இதை கவனிச்ச ஈஸ்வரி கோபியை உண்மையை சொல்ல விடாமல் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ராதிகா பக்கத்துல இருந்து வற்புறுத்தினதுனால மகன்கள், மகள், மருமகள் இந்த மாதிரியா எல்லாரையுமே ஒன்றா வர வச்சுட்டாரு கோபி. அதுக்கப்புறமா தயக்கத்தோடையே கொஞ்சம் கொஞ்சமாக கோபி சொல்ல வரும்போது ஈஸ்வரி ஆட்டையை கலைக்கிற மாதிரியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாரும் போய் வேலையை பாருங்க இந்த மாதிரியா சொல்கிறாங்க. இதையெல்லாம் கெத்தா கால் மேலே கால் போட்டு பாக்யா கவனிச்சுக்கிட்டு வராங்க. இங்கே பாக்யா பண்ணுற அட்ராசிட்டியை பார்த்து கோபியால் தொடர்ந்து எந்த உண்மையுமே சொல்ல முடியாமல் போயிடுச்சு. உடனே பசங்க, நீங்கள் எதுவும் சொல்லலை அப்படின்னா எங்களை விடுங்க, எங்களுக்கு வேறு வேலை இருக்குது இந்த மாதிரியா சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போது கெத்தா எழுந்து வந்த பாக்யா, அது என்னன்னு நான் சொல்கிறேன் இந்த மாதிரியா சொல்லி, உங்கள் அப்பா திரும்பவும் அப்பாவாக போகிறாரு இந்த மாதிரியா ராதிகா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற உண்மையை போட்டு உடச்சிட்டாங்க. இதனால் குடும்பத்து முன்னால் கோபி தலை குனிஞ்சு எதுவுமே பேச முடியாமல் நிற்கிறாரு. ஆனால் பசங்க எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாக்யா கோபிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராதிகா கோபி மேலே தவறு எதுவும் இல்லை, இது எல்லாமே பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு நம்ம நிம்மதியை கெடுத்துக்க வேண்டாம் இந்த மாதிரியா கோபியை யாரும் தவறாக பேசாதபடி பாக்யா பார்த்துக்கிறாங்க. அண்ட் மறுபடியும் ஈஸ்வரி கோபிக்கிட்ட இந்த குழந்தை வேண்டாம், நீ தான் ராதிகா கிட்ட எப்படியாச்சும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியா வற்புறுத்துறாங்க. ஆனால் கோபியோட பேச்சு எதுவும் ராதிகா கிட்ட எடுப்படாது. இதை தொடர்ந்து ஈஸ்வரி அண்ட் பாக்யாவோட மாமனார் கோபி பண்ண காரியத்தால் பாக்யா மட்டும் இனி ஏன் தனிமரமாக நிற்கணும், அவளுக்கும் கடைசியில் ஒரு துணை வேணும், நம்மளுக்கு ஒரு நல்ல மருமகள் கிடச்சிருக்கா, ஆனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் கடைசி வர கூடவே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா, இப்படியே விட்டால் பாக்யாவோட கடைசி காலம் கேள்விக்குறியாயிடும் அப்படிங்கிறதுனால பழனிசாமியை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாவும் பேசிக்கிறாங்க. உடனே இதுக்கு எழிலும் இதுதான் சரியான முடிவு அப்படிங்கிற மாதிரியா அவரோட கருத்து சொல்லி தொடர்ந்து இதற்கான முயற்சியை எடுக்க போகிறாரு. பாக்யாவோட வாழ்க்கைக்காக ஈஸ்வரி ஃபஸ்ட் டைம் யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுக்க போகிறாங்க. ஆனால் கடைசியில் பாக்யா எனக்கு கல்யாணம் எதுவும் வேணாம், பழனிசாமி ஒரு சிறந்த நண்பர், எனக்கு கடைசி வரைக்கும் அவர் என் கூட நண்பராகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி தான் கண்டிப்பாக இந்த கதைக்கு சுபம் போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களுமே ஒரு பக்கம் இருக்குது. ஸோ அண்ட் அதே போல் இந்த சீரியலை சீக்கிரம் முடிங்க. இந்த சீரியல் கண்டிப்பாக சமூகத்துக்கு என்ன ஒரு நல்ல கருத்து சொல்லுது, ஸோ ஒரு ஒஸ்ட்டான கருத்து தான் சொல்லுது. எல்லாருக்குமே 2 புருஷன் 2 பொண்டாட்டி இந்த மாதிரியான கருத்துக்களை தான் வந்துட்டு இந்த சீரியலில் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த சீரியல் கண்டிப்பாக சமூகத்திற்கு ஒரு நல்ல முன்னுதாரணமே கிடையாது. இந்த சீரியலை சீக்கிரமாக முடிச்சு எண்டு கார்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியலை ஆரம்பத்தில் கதை நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியா பார்த்துட்டு இருந்த எல்லா ரசிகர்களையுமே இப்போ வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ எனிவே பாக்கியலட்சுமி சீரியல் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த சீரியலோட கதையின் போக்கு எப்படி இருக்குது, ஸோ வந்துட்டு இந்த சீரியலை அப்படி என்ன கருத்து சொல்ல வராங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.